Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு சொன்னா மஷ்ரூமை வச்சு எப்படி ஒரு பர்கர் பன் சிம்பிளா அவன் இல்லாம செஞ்சு எடுத்துக்கொள்றேன்றது தான். ஸோ இது வந்து ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுக்கு இருக்கும். பிகினர்ஸ்க்கு கூட செஞ்சு எடுக்க இயலும் அண்ட் இது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறேன்ற வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பன் செய்கிறதுக்கு நாங்கள் டோவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். ஸோ நான் அதுக்காக 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 200 கிராம். அண்ட் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்திக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட். இது எல்லாம் சேர்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடான தண்ணி, அதாவது வந்து ஒரு ஃபிங்கர் போட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து கைக்கு சுடாத அளவு நார்மல் ஹாட் வாட்டர் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை வந்து நல்லா டோவா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு வந்து ஒரே அடியா தண்ணி சேர்த்துறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்ப பாருங்க நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அது மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். பொதுவா வந்து நாங்க பெட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் ரஃபா கொஞ்சம் ஹார்டா பிசைஞ்சு எடுப்போம். ஆனா பன்க்கு வந்து எப்பவுமே நல்லா சாஃப்டா தான் பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவு தண்ணியை சேர்த்து அது கிரீம் ஆகாத அளவுக்கு நாங்க எங்களால வந்து பிசைஞ்சு எடுக்க இயலும். அதுக்கப்புறம் வந்து கடைசில வந்து நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்து விட்டுக்கிறேன். அது வந்து காயாமிக்கிறதுக்காக இதை சேர்த்து நல்லா பூசி விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் பார்த்து வைங்க. அதாவது வந்து குளிர்ந்த இடத்துல வச்சு சொன்னாக்கா அது டபுள் சைஸ் ஆகுற வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ அதுக்காகத்தான் ரூம் டெம்பரேச்சர் பார்த்து வச்சிங்க சொன்னாக்கா ஜஸ்ட் 1 ஹவர்லேயே அது வந்து எங்களுக்கு டபுள் சைஸ் ஆகி வரும். நெக்ஸ்ட் வந்து நாங்க மஷ்ரூம் ரெடி பண்றதுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3-4 தண்ணியில வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் ஒரு கிளீனான பவுல் எடுத்து அதுல 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்திக்கிறேன். அந்த கடலை மாவு கூட கொஞ்சமா சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இது 3ஐயும் போட்டு அது கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துறது வந்து ஒரே அடியா சேர்த்து தேவையில்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்தினா மட்டும் போதும். ஏன்னு சொன்னா மஷ்ரூம்ல வந்து ஆல்ரெடி ஈரத்தன்மை இருக்கிறதுனால அதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணும் போது ஸோ நல்லா அந்த ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல வரும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்தினா மட்டும் போதும். ஒரு கிரீம் கான்ஸ்டன்ஸ்ல எடுத்தா எங்களுக்கு சரி. ஸோ இப்போ நாங்க வந்து மஷ்ரூம் இதுல வந்து நாங்க எட் பண்ணி கொள்ளுவோம். இன்னைக்கு நான் பெரிய மஷ்ரூம் எடுத்துக்கிறதுனால நான் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாவுல வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். அண்ட் நீங்க வந்து இந்த மஷ்ரூம் செலக்ட் பண்ணும்போது கட்டாயம் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து டுடேவா பார்த்துடுங்க. அப்படி இருந்துன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் மஷ்ரூம் வந்து 3 டேஸ்க்கு வந்து எக்ஸ்பயர் டேட் அடிப்பாங்க. இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவு மேனுஃபேக்சரிங் டேட் வந்து டுடேயா இருந்துன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அண்ட் இதுல வந்து நான் 200 கிராம் எடுத்துக்கிறேன் மஷ்ரூம். அது வந்து 150 ரூபீஸ்க்கு போகுது. ஸோ ரொம்பவும் ஒரு லாஸ்ல தான் எங்களுக்கு இந்த மஷ்ரூம் வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ண வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் இப்படி செய்கிறதுனால இது மஷ்ரூம்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட் ஆகிருக்கு. நான் வந்து இப்படி மஷ்ரூம் ஃப்ரை பண்ணேன்னு சொன்னாக்கா பன்னுக்கோ இல்லாட்டி ரைஸ் அண்ட் கறிக்கோ இப்படி செஞ்சேன்டா அந்த சாப்பாடோட விட நான் இப்படி ஃப்ரை பண்ணும் போதே பாதி மஷ்ரூமை நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இந்த அளவு டேஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பன்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ரைஸ் அண்ட் கறியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா என்ன சரி ஒரு டெவல் செய்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் வந்து செஞ்சு எடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆயிடுக்கும். வீட்டில் மஷ்ரூம் தின்றில்லைன்னு சொல்றவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்க சொன்னாக்க கட்டாயம் இதை சாப்பிட்டே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு யாராலையும் வானாண்டு சொல்லாத அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்களும் பார்த்து இன்னும் ஒருத்தர் பார்த்து
பயன்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எல்லா மஷ்ரூமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்லேருந்து மஷ்ரூமை வந்து ஒரு ஸ்டெய்னரில் போட்டு ஆயில் ஃபில்டர் ஆகுறதுக்கு எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்து விட்டுட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்க விட்டதுக்கு அப்புறம் நான் பெரிய சைஸ்ல வந்து ஒனியன் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே 2லிருந்து 3 வரைக்கும் நான் கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரெட் கலர் சில்லி வந்து அந்த நெய் மிடிஸ் அப்படி இல்லைன்னா குடை மிளகாய், ஸ்கட்ச் பொனாட்டன் கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி, அதாவது வந்து பெல் பெப்பர்ல சின்ன சைஸ்ல வரும், அது தான் ஸ்கட்ச் பொனாட்டன் சொல்றேன். அந்த மிளகாய் வந்து 2 வரைக்கும் சேர்த்துக்கிறேன். அது வந்து ரொம்பவும் ஸ்பைசி ஆயிடுக்கும். அது கூடவே நான் வந்து ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சமா பழுத்த தக்காளி இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கடைசியில் வந்து நான் கொரிண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் இது 2யும் நான் சேர்த்துக்கிறேன். இது 2ம் சேர்த்துட்டு வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தினா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை கூட வச்சு உங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க இயலும். ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ்ல நாங்கள் அப்படியே வச்சுட்டு நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வெளியில் எடுத்துக்கொள்வோம். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துக்கிறேன், இந்த கீமால வந்து நான் சோஸ் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோஸ் விருப்பம்னு சொன்னால் சோஸ் செட் பண்ணிக்க இயலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல பழுத்த பெரிய தக்காளியாக பார்த்து 2 சேர்த்தினாலும் ஓகே. பாருங்க கீமா ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நான் ஒரு சின்ன குட்டி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து நாங்கள் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுக்கிறோம் அந்த பன்னோட டோ வந்து நாங்கள் எடுப்போம். சரி நான் இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்துக்கிறேன். நான் ரூம் டெம்பரேச்சரில் பார்த்து வச்சுருந்தா கூட இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. உங்கள் டைம் வந்து சம்டைம் டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அது 1 ஹவரில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸில் அது வந்து நல்லா டபுள் சைஸாக விட்டே பார்த்து எடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அது டபுள் சைஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு ஷேப்ல நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு எந்த ஷேப்ல விருப்பமோ அந்த ஒரு டிசைன்ல அந்த ஒரு அமைப்புல வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்க இயலும். நான் இப்போ அதுக்காக வந்து சின்ன ஒரு குட்டி பவுல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கப் வந்து அதுல வந்து வச்சு அந்த அச்சுகளை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் பிசைஞ்சிக்கிற 1.5 கப் மாவுல வந்து ஒரு 7 பன் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அண்ட் இதை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் நாங்க இதை வந்து ரெஸ்ட்ல வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடுவோம். பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸ் ஃபிங்கர் ஷேப்பில் வந்து பொட்டேட்டோவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பொட்டேட்டோவெல்லாம் நல்ல ஒரு கோல்ட் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பன்னை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ நான் இதுக்கு வந்து பேக் பண்ணி எடுக்கலாம், அவன் யூஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அவனில் செய்கிறத விட இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது ஃப்ரை பண்ணும் போது லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் இதுக்கு வந்து உள்ளுக்கும் சரி வெளியிலையும் சரி நல்லா வெந்து வரும். நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல அப்படி சொன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னு சொன்னாக்கா மேலால மட்டும் அந்த கோல்ட் கலர் வரும், உள்ள வந்து பச்சைக்கு நிற்கும். ஸோ அதுக்காக தான் லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க இது வந்து 2 சைட்லயே நாங்க திருப்பி போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், அந்த அளவு டேஸ்டா இருக்கும். அண்ட் இது சாப்பிட்டேன்னு சொன்னா இந்த டேஸ்ட்டுக்கு உண்மையிலே நீங்க அடிமையாகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து 1 போதா 2 போதான்னு சொல்லி விரும்பி திருப்பி கேட்டு திங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாவே இருக்கு. ஓகே இப்ப பாருங்க நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பவுமே லோ ஃப்ளேம்ல பொறுமையா ஒவ்வொன்றா நாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்ப நான் வந்து மற்ற பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ணி கீமா வைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் அதையும் பார்த்துடுவோம்.
இப்போ நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பர்கர் பன்க்கு எப்படி கட் பண்ணி எடுப்போமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற அதிகமாக வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த மஷ்ரூமை வச்சுட்டு மேலால் வந்து சாஸ் போட்டுக்கொள்கிறேன். விருப்பம்னு சொன்னால் உங்களுக்கு மயோனிஸ் கூட யூஸ் பண்ணிக்க ஏழும். நான் மயோனிஸ் யூஸ் பண்ணல. சோஸை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதை சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சொன்ன விதம் வந்து உங்களுக்கு புரியலை, இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து பர்கர் பன் மஷ்ரூம் வச்சு எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுற வீட்டிலேயே, அதுவும் ரொம்பவுமே ஹெல்த்தியாக ரொம்பவும் டேஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு ஷேப்பில் எப்படி ரெடி பண்ணுறன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் புதிய வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. ஸோ நீங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து விடை பெற நேரம் வந்துடுச்சு. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.